நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், பிறக்கும் போதிலிருந்து ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், குழந்தை பிறப்புக்கு பிறகு அல்லது கர்ப்ப காலத்தின் போது ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், நிறைய வகைகளை பார்க்குறோம். சர்க்கரை நோயை பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதல் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. சிலர் அரிசியே சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க, சிலர் கோதுமை சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க, சிலர் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். சிலர் உணவை கஞ்சியாக சாப்பிடாதீங்க, சர்க்கரை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. நவீன மருத்துவத்தில் கூட நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறத பார்க்குறோம். 140 இருந்தால் சர்க்கரை குறைவுங்கிறாங்க, 200 வரையிலும் சர்க்கரை இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நிறைய குழப்பங்கள், எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. சர்க்கரை நோய்க்கான மருந்து, அந்த நோய் ஏற்படுத்துகின்ற பக்க விளைவுகளை குறைப்பதற்கான மருந்து, அந்த மாத்திரைகள் உடலில் வயிற்றில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான மருந்துகள். சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு குறைந்தது 5-10 மாத்திரைகளையாவது சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படுறதை பார்க்குறோம். இது போதாதென்று மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. சர்க்கரை நோயை குறைக்க வேண்டும், உணவின் மூலம் குறைக்க வேண்டும்னு முயற்சி செய்கிறோம். ஆனால் என்ன காரணம்னே தெரியல, சர்க்கரை நோய் கட்டுப்படவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கமான ஒரு விவாதங்கள். எது எப்படி இருந்தாலும் சர்க்கரை நோயை எவ்வாறு கட்டுக்குள் வைத்துக்கொள்வது? உடற்பயிற்சி செய்ய முடியாது, பெருசாக உணவு என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, மன அழுத்தமும் எனக்கு அதிகமாக இருக்குது, இருந்தாலும் சர்க்கரை நோய் எனக்கு கட்டுப்பாடாக இருக்கணும், நான் என்ன செய்கிறது? அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு நெல்லிக்காயும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு கஷாயம் வைத்து வீட்டிலேயே சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கஷாயத்துடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவமே சர்க்கரை நோயை உடலுக்குள் கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவையும் கட்டுப்படுத்துவது தான். நெல்லிக்காய் மஞ்சள் கஷாயம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ விவரமாக நம்ம பார்ப்போம். நெல்லிக்காய் மஞ்சள் கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் 2 பொருட்கள் தான் தேவை. ஒன்று நெல்லிக்காய், இன்னொன்று மஞ்சள். நெல்லிக்காய் மஞ்சள் கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய 300 மில்லி தண்ணீரை நான் முதல்ல சேர்க்கிறேன். இரண்டாவது, நன்றாக பொடி செய்து சலித்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் தூள் 2 கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அதே போல் நன்றாக பொடித்து சலித்து வைக்கக்கூடிய நெல்லிக்காயுடைய சூரணம், நெல்லிக்காயுடைய தோல் மட்டும்தான் நம்ம சூரணத்துக்கு பயன்படுத்துவோம், 2 கிராம். 2 பொருட்கள் தானே தேவை, மிகச் சுலபமான ஒன்று. நிறைய சர்க்கரை நோயாளிகளை இன்றைக்கி பார்க்குறேன், காஃபி சாப்பிட்ணும், டீ சாப்பிட்ணும், உற்சாக பானங்கள் சாப்பிட்ணும், தேவைப்பட்டால் அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம், தேவைப்பட்டால் அதில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். நிறைய சர்க்கரைலாம் போடுறதில்ல சார், அரை சர்க்கரை தான் போடுறேன். சர்க்கரையோட அளவு பார்த்தோன்னா 300-350 ஆயிடுது. ஏன் அவ்வளவு சிரமப்பட்டு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காஃபி, டீ, உற்சாகமானங்களை சாப்பிடணும்? எதுவுமே இல்லாமல் ஒதுக்கி வைத்து மிக அழகாக ஒரு தேக்கரண்டி நெல்லிக்காய், ஒரு தேக்கரண்டி மஞ்சள், ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு காஃபி டீ வைப்பது போல் நன்றாக 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய, ஏன் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை பெருமையாக தடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் மஞ்சள் கஷாயத்தை ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த கஷாயம் இப்போ ரெடி ஆகிட்டதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. 300 ml தண்ணீர் எடுங்க, அதில் 2த்தையும் 3 கிராம் சேருங்க, 5 நிமிடம் கணக்கு வைத்து நன்றாக குபு குபுவென்று கொதிக்க வைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை, மதியம், இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். சலித்து மஞ்சள் தூள், அதே போல் நெல்லிக்காய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகமான திப்பி எதுவும் இருக்காது. ஒருவேளை நேரடியாக அரைத்து உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அதில் நார் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் மஞ்சள் கஷாயம் ரெடியாகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம்.
சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த என்னென்னவோ வழிகள் முயற்சி செய்து விட்டோம், ஆனால் சர்க்கரை நோய் கட்டுப்படவில்லையே அப்படின்னு வருத்தப்படுபவர்களுக்கு மிக அழகாக உதவி செய்யக்கூடிய 2 பொருட்கள். ஒன்று நெல்லிக்காயுடைய சூரணம், இன்னொன்று மஞ்சள் சூரணம். ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சர்க்கரை நோய் கஷாயம் மிகப்பெரிய மருந்துன்னே சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விதவிதமான சர்க்கரை நோயினால் அவதிப்படுறதை பார்க்குறோம். இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய், குழந்தை பிறப்பின் போது அல்லது ப்ரெக்னன்சி டைமில் ஏற்பட்ட சர்க்கரை நோய், பிறக்கும் போதே சர்க்கரை நோயோடு பிறந்தவர்கள் நிறைய வகைகளாக இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வகை இருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிகிச்சை முறைகள் இருக்கிறதோ இருந்தாலும் உணவுகள் மருந்துகள் என்னென்னமோ செய்து பார்த்தாலும் சர்க்கரை நோய் கட்டுப்படவே மாட்டேங்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவக்கூடிய அழகான ஒரு தடுப்பு மருந்துகளில் இந்த சர்க்கரை நோய் கஷாயம் மிக முக்கியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் எதாக இருந்தாலும், நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற மருத்துவ முறைகள் எதாக இருந்தாலும், அது கூடவே இந்த சர்க்கரை நோய் கஷாயத்தை கொஞ்சம் ஒரு உணவாக சாப்பிட ஆரம்பித்து பாருங்களேன், உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நான் மாடர்ன் மெடிசனை ஃபாலோ பண்ணுறேன், நான் இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு உணவு, மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு உணவு. ஸோ இதை மருந்தாக அல்ல உணவாக நீங்கள் சாப்பிடும்போதே உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய மிகச் சவாலான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை தடுக்க முடியாமல் இருப்பது. சர்க்கரை நோய் ஏற்பட்டு விட்டது, கால் எரிச்சல் என்னை கொள்கிறது. சர்க்கரை நோய் ஏற்பட்டு விட்டது, தோள்பட்டை வலிகள் ஏற்பட்டு ஃப்ரோசன் ஷோல்டராக மாறி கை கால்களை கூட என்னால் நகர்த்த முடியாத சூழலாக இருக்கிறது. சர்க்கரை நோயினால் எனக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சர்க்கரை நோய் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய கண்களுடைய பலம் குறைந்து வருவதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேரை வருத்தப்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த ஒரு சர்க்கரை நோயுடைய பக்க விளைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கிறத பார்க்கணும். இதை குறைப்பதற்கு, குறிப்பாக சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான மருந்து எது? நெல்லிக்காய் 5 கிராம் அளவுக்கு, மஞ்சள் தூள் 5 கிராம் அளவுக்கு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோய் கஷாயத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய 2 பொருட்களுமே அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் 2 வகையான காரணிகள் இருக்குது. ஒன்று உடலுடைய இயக்கத்தை குறைக்கக்கூடிய காரணிகள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று உடலுடைய இயக்கத்தை சமன்படுத்தி உடலுடைய வளர்சிதை மாற்ற விகிதத்தை மாற்றக்கூடிய காரணிகள், மற்றொன்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட காரணிகள் உடம்பில் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வயதாகின்ற தன்மை குறைவு, அதே போல் உடலில் புற்றுநோய் பாதிப்போ இதய அடைப்புகளோ, இன்றைக்கு டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் தேய்மானம் சம்பந்தப்பட்ட எந்த நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் குறைவதை நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோய்ங்கிறது என்னதான் இன்றைக்கு வாழ்வியல் மாற்ற நோயாக நம்ம பார்த்தாலும் கூட, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் அனைத்துமே உடலில் மிகப்பெரிய டீஜெனரேஷனை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். உடலுடைய தேய்மானத்தன்மை அதிகமாகி கொண்டே போவதை நம்ம பார்க்குறோம். இதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த சர்க்கரை நோய் கஷாயம் தான். மிகச் சுலபமான ஒன்று தான் இல்லையா? இன்றைக்கு விலை அதிகம் இருக்கக்கூடிய மருந்துகள் இதில் எதுவுமே இல்லை. நெல்லிக்காய் 5 கிராம், வீட்டு சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற மஞ்சள் தூள் 5 கிராம், 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வைக்கிறோம், 100 மில்லியாக குறைக்கிறோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை 20 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய், 20 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொதிக்க வைத்து 500 மில்லியாக குறைத்து அதை 100 மில்லியாக காலை 6 மணிக்கு ஒரு முறை, 10 மணிக்கு ஒரு முறை, மதியம் 2 மணிக்கு ஒரு முறை, மீண்டும் மாலை 6 மணிக்கு ஒரு முறை, இரவு 10 மணிக்கு ஒரு முறை, ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம். இந்த 2 வகையில் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதையும் நாம் பார்க்க முடியும். சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளும் வேகமாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும்.
சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற முக்கியமான பக்க விளைவு டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் பலமிழந்து போய் அந்த இடத்துல ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மரத்து போகின்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எவ்வளவோ முயற்சி செய்தாலும் குணமாகவில்லைன்னு வருத்தப்படுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சர்க்கரை நோய் கஷாயத்தை மட்டும் ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த எரிச்சல்களும் வலிகளும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதையும், அந்த எரிச்சல் வலிகள் குறைந்து கொண்டே வருவதை கூட நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இதை மருந்தாக சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இதை ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய மாற்றங்கள் நல்ல அளவில் ஏற்பட்டு கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ஒரு 2 அல்லது 5 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயுடைய சூரணம், 2 அல்லது 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் சூரணம், 300 மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய, பார்ப்பதற்கே ஒரு தங்க நிறத்தில் வரக்கூடிய கோல்டன் ரெசிபின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அந்த கஷாயம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்து பாருங்களேன். உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து அந்த சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் மட்டுமல்ல, உடலில் பொதுவாக ஏற்படுகின்ற எல்லா விதமான பக்க விளைவுகளும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு பெரிய பக்க விளைவு உடல் எடை வேகமாக குறைந்து கொண்டே வருவது. என்ன உடற்பயிற்சி செய்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், சர்க்கரை எனக்கு பர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு வருடத்தில் என்னோடய எடை 10-15 கிலோ குறைந்து விட்டது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். பார்க்குறவங்கெல்லாம் என்ன சிக்காயிட்டீங்களானே கேட்குறாங்க, பதில் சொல்லவே முடியல. காரணம் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவு தான். இதை எவ்வாறு குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து இதுதான். உடல் குறைந்திருப்பது அப்படிங்கிறது ஒன்று, ஆனால் உடல் பலகீனமாக நாம் பார்க்கும்போது தெரிவது அப்படிங்கிறது ஒன்று இல்லையா? அந்த பலகீனத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் நன்றாக முன்னேறுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்துகளில் நிச்சயமாக இந்த ஒரு கஷாயம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சர்க்கரை நோய் வந்துவிட்டதுன்னு கவலைப்படாதீங்க, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவு ஏற்பட்டு விட்டதுன்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகாக ஒரு 5 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயுடைய சூரணத்தையும் 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் சூரணத்தையும் ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதை 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் மட்டுமல்ல, சர்க்கரை நோய் பக்க விளைவும் இல்லாமல் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் இன்றைக்கு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வல்ல மிகப்பெரிய மருந்துகள் இந்த நெல்லிக்காயும் மஞ்சளும். ஒரு உணவாக இதை உபயோகப்படுத்தப்பட்டு வந்தாலே உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய நோயுடைய பக்க விளைவுகளும் பெரும்பாலும் தடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகைகள் அடங்கிய செய்முறை விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை IBC ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.